வண்டி ஒயிட் கலரில் வண்டி கொடி கம்பெல்லாம் வச்சு வண்டி மாசாக நம்ம ஃப்ரண்டில் நிற்கிது. உங்களுக்கு இந்தியன் ஆர்மியில் கூட நம்ம டாடா சஃபாரியை தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஆஃப் ரோடுக்கு. ஏன் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி, கீழே பார்த்தீங்கன்னா லெக் ரூம் ஏசி போட்டுருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் எல்லாமே இருக்குது. கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கனால எடுக்கிறவங்களுக்கும் எடுத்து அப்படியே ஓட்டுற கணிச்சல எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைக்கார் இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஓட்டுறதுக்கெல்லாம் ஓவர்டேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சஃபாரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானோ அப்புறம் சென்னை 2 இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய அதே டாடா சஃபாரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி ஒயிட் கலரில் வண்டி கொடி கம்பெல்லாம் வச்சு வண்டி மாசாக நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2009 லாஸ்ட் மாடல். வண்டி மொத்தம் 2 ஓனர், 1,70,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, ஃப்ரண்ட் ஏசி, பேக் ஏசி, சென்ட்ரல் ஏசின்னு உங்களுக்கு ஃபுல் ஏசி வந்துடும். மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்கு, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், ஓஆர்எம் மிரர்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, லெதர் சீட் கவர்னு போட்டு எல்லாமே எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் தான் இந்த வண்டி வச்சுருக்காங்க. நம்ம எப்போ சொல்கிற மாதிரில வண்டியில் டெண்டு, ஸ்க்ராட்ச், டிங்கனி ஒர்க்குன்னு எந்த ஒர்க்கும் இல்லை. நீங்கள் எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% கேரண்டியாக இருக்குது. ஆயில் லீக்கு, ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் தான் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். அப்படியே நம்ம டாடா சஃபாரியை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. டாடா சஃபாரியை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்தியன் ஆர்மியில் கூட நம்ம டாடா சஃபாரியை தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஆஃப் ரோடுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு டாடா சஃபாரி தான் இந்த ஆஃப் ரோடுக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லி அவங்க இன்றைக்கி வரைக்கும் டாடா சஃபாரி ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாடா சஃபாரியோட யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வண்டியோட இன்டீரியரில் என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க, கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி இருக்குது. மேலே அப்போல்ஸரோட கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. பின்னாடி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுருக்காங்க. பின்னாடி 2 பேர் உட்கார மாதிரி இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார மாதிரி சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசி, கீழே பார்த்தீங்கன்னா லெக் ரூம் ஏசி போட்டுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச், ஃபேடு எதுவும் இல்லாமல் நீட்டான கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏசி, ரூஃப் ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன், 4 பவர் விண்டோன்னு எல்லாமே உங்களுக்கு எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருக்க போகுது. உங்களுக்கு இந்த டிரைவர் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டேஷ்போர்டெலாம் வெரி நீட்னஸாக இருக்குது. சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியோட கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கனால எடுக்கிறவங்களுக்கும் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் உட்காந்து போகிறது ஒரு தனி கெத்தே இருக்கும். இந்த வண்டியை நான் ஓட்டி காட்டுறேன், டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் பார்த்துட்டு வரலாம். வாங்க இப்போ இந்த இடத்துல நான் உங்களை ஆட் பண்ணி வரேன், பார்த்துட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டியான பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சஃபாரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காகவே இருக்குது. வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைக்கார் இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ஓட்டுறதுக்கெல்லாம் ஓவர்டேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கும் அவ்வளோ கெத்தாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ கெத்தாக இருக்குது. அப்படியே ஹார்ன் அடித்து எல்லாரையும் ஒதுக்கிட்டு நம்ம ஏறி போனோன்னே அப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்குது. வண்டியில் ஏதோ அரசியல்வாதி வண்டி, பொலிட்டிஷியன் வண்டியில் ஏறி உட்காந்து போகிற மாதிரியே இருக்குது. அந்த ஒரு ஃபீல் இருக்குது வண்டிக்கு. இந்த வண்டியில் நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா கூட ஒரு கடையிலேருந்து உங்களுக்கு தனி மரியாதையே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியை நீங்கள் ஒரு வீட்டு ஃப்ரெண்டில் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா அந்த வீடே உங்களுக்கு தூக்கி காட்டு. அந்த அளவுக்கு ஒரு கெத்தான வண்டி தான் இந்த டாடா சஃபாரி. இந்த டாடா சஃபாரியோட பெருமையை நிறைய விஷயத்தில் நம்ம பேச முடியும். இந்த 2 சைடு வீலும் உங்களுக்கு ஒரு பள்ளத்தில் இறங்கினா கூட அந்த எந்த ஒரு வண்டியோட சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த வண்டியை நீங்கள் வெளியே எடுக்க முடியும். அதுக்கு இந்த டாடா கம்பெனிக்காரங்களே ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு என்கொயரி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே டாடா சஃபாரிக்கு வரும். இந்த சூப்பரான ஒரு டாடா சஃபாரி இப்போ வந்திருக்கு. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீ நெக்ஸ்ட்டு எப்போ டாடா சஃபாரி வரும்னு நமக்கே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு நம்புற வண்டியோட கண்டிஷனில் உங்களால் ஃபில் பண்ண முடிஞ்சுக்கும் நம்புறேன். இந்த சூப்பரான டாடா சஃபாரி, அதுவும் ஒயிட் கலரில் உங்களுக்கு 2 ஓனர் கண்டிஷனில் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கண்டிஷனில் ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரலாக ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், ஓஆர்எம் மிரர், உங்களுக்கு லெதர் சீட் கவர்லாம் போட்டு உங்களுக்கு டென்ட், ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவுமே இல்லாமல் எடுத்து நீங்கள் டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இன்ஜினில் 100% கேரண்டியோட நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,80,000. அது மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,80,000 இல்லை, 3,60,000 இல்லை, 3,40,000 இல்லை, 3,20,000 இல்லை, 3 லட்சம் இல்லை, 3 லட்சத்தையும் உடச்சு பார்த்தீங்கன்னா 290 இல்லை, 270 இல்லை, ஃபைனலாக இந்த வண்டியை 2,60,000 கொடுத்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 5, 10 இல்லை 20,000 டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் இந்த வண்டியை நம்ம அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் நம்ம ஒரு 2,40,000 இந்த வண்டியை ஃபைனலாக அவங்க கையில் கொடுத்துடலாம். வெறும் 2,40,000 உங்களுக்கு ஒரு 2 வீலரோ 3 வீலரோ கொடுக்கல, ஒரு 4 வீலரோ, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச்பேக்கோ செடானோ கொடுக்கல, ஒரு எக்ஸ்யூவி மாடலில் ஒரு டாடா சஃபாரி ஒரு பெரிய வண்டியை நம்ம வெறும் 2,40,000
ரூபாய்க்கு மட்டும். அதுவும் நீங்கள் எடுத்து நீங்கள் டாட்டா ஓட்டுற கணிச்சியில் இருக்கிற இந்த ஒரு வண்டியை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வெறும் 2,40,000. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடலில் என்னென்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன் வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி தெளிவான வண்டி லோ பட்ஜெட்லாம் நிறைய வண்டி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.